முத்தழகு கருக்காத்தம்மன் கோயிலுக்கு வந்துடுறாங்க. முத்தழகு புதுசா ஒரு வேண்டுதலை வச்சிருக்காங்க. பொண்ணுகிட்ட நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், என் கைய பிடிச்சு சன்னதிய சுத்தி கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணணும்னு சொல்றாங்க. பொன்னி கைய பிடிக்க போகும்போது கரெக்டா அந்த டைம்ல பூமி வந்துடுறாரு. நான் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்றாரு. பொன்னியும் சரின்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா கைய பிடிச்சு சன்னதிய சுத்தி வர்றாரு பூமி. சந்தோஷத்துல குதிச்சோன்ன எதுக்கு நீ இப்ப குதிச்சுட்டு இருக்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க முத்தழகு. நீ பண்றதுல எனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல, ஆனா அப்படின்னு முத்தழகு சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள பொன்னி வந்து காப்பாத்திடுறாங்க. சரி பேசிக்கிட்டே இருக்காத, சன்னதிய சுத்தி வான்னு சொல்லிடுறாங்க. பொன்னி நின்னு இதை பார்த்துட்டு இருக்கும் போது அஞ்சலி அங்க வர்றாங்க. பூமியும் முத்தழகும் ஒன்னா சுத்துறத பார்த்து கடுப்பாயி போய் முத்தழக தட்டி விடுறாங்க. தெரியாம பூமி மேல விழுந்துடுறாங்க. முத்தழகு கண்ணை திறந்து பார்த்தா பூமி அங்க நிக்கிறாரு. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா முத்தழகு, வேணான்னு சொல்லிட்டு இப்படி வந்து கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சலி. பொன்னி உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. முத்தழகா போல உன் புருஷன் தான் வந்து கைய பிடிச்சு இழுத்துட்டு போனாரு, உன் புருஷனை அடக்கி வைக்க உனக்கு தெரியணும் அப்படின்னு பேசுறாங்க. அஞ்சலி பதிலுக்கு பொன்னிய ஒரு மாதிரி பேசுறாங்க. உடனே முத்தழகுக்கு கோவம் வந்துருது. உங்க உறவும் வேணா ஒண்ணு வேணான்னு நான் இங்க வந்துட்டேன்ல, என்னோட ஃப்ரெண்ட சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நிம்மதியா வேண்டுதலை கூட நிறைவேற்ற முடியல, கண்ணை மூடி உன்ன நம்பினதுக்கு என்ன நீ கழுத்து எடுத்துட்டேல அப்படின்னு பொன்னியையும் திட்டிட்டு வா போலான்னு கிளம்புறாங்க. அஞ்சலி மனசுக்குள்ள ஐயோ நம்ம ஓவரா பேசி திட்டத்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணிடுவோம் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பூமி போய் சமாதானப்படுத்தி நீங்க போய் வேண்டுதலை நிறைவேற்றுங்க, நான் கிளம்பிடுறேன், அவ பேசுனதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. முத்தழகு போய் சாமி கும்பிடுறாங்க. பூமி கிளம்பும் போது ஒரு சின்ன பையன் வந்து இந்த கோயில்ல செதறு தேங்காய் உடைச்சா செதறின மனசெல்லாம் ஒன்னா சேரும்னு சொல்றான். என் மனசு தெரிஞ்சு கரெக்டா சொல்றியேடா, எல்லா தேங்காவையும் நானே வாங்கிக்கிறேன், ஆனா நீயே உடைச்சிருங்க சொல்லிடுறாரு. பொன்னி இங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது சாமி கிட்ட சொல்ற மாதிரி சில ஜென்மங்கள்லாம் பல தப்புகள் செஞ்சுட்டு எப்படிதான் உன் சன்னதியில வந்து நிக்கிறாங்கன்னு தெரியலமா, முத்தழகுதான் வேணும்னு பூமி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் கூட மயக்க மருந்து கொடுத்து உண்டாகிட்டு வெக்கமே இல்லாம இங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி குத்தி காட்டுறாங்க அஞ்சலிய. அஞ்சலிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம எப்படியாவது முத்தழகு அந்த தீர்த்தத்தை குடிச்சிடணும், கரு கலைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரே இதுல அங்கேயே நிக்கிறாங்க அஞ்சலி. இந்த பையன் செதறு தேங்காய் உடைக்க ஆரம்பிக்கிறான். ஐயர் ரொம்ப தயக்கத்தோட தீர்த்தத்தை முத்தழகு கையில ஊத்துறாரு. குடிச்சிடு குடிச்சிடுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அஞ்சலி அங்கேயே நிக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. முத்தழகு எப்படியும் அந்த தீர்த்தத்தை குடிக்க மாட்டாங்க. அந்த செதறு தேங்காய் மேல பட்டோ இல்ல வேற ஏதாவது நடந்தோ இது நிக்கதான் போகுது. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.